ஒவ்வொருவரையும் எழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்று 10 6 மாதம் 10 ஜூன் மாதம் 10 ஆனி மாதம் 2026 புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:02 இப்பொழுது முதல் இரவு 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையிலே செய்திகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்களோடு இணைந்திருப்போம். அந்த வகையில் நீங்களும் இணையுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே 24 மணித்தியாலமும் கேட்கக்கூடியதாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக ஊழியர் சுவிசேஷர் எட்வின் வானர் தருகிற வாக்கு தத்துவத்தை கேட்போம். அருமையான வார்த்தைகள். ஏசாயா 46:13. என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை. என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். ஆமேன். அருமையான வார்த்தை கூடாக வாக்கு தத்தங்களை அனுப்பி தந்திருக்கிறார். நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள். ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு நியாயாதிபதிகள் 7:8, ஏசாயா 34 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் யாக்கோபு 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல இணைந்திருக்கிறோம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். காலை வேளையில் எங்களுடன் பாஸ்டர் ஆண்டன் தாசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வேளையிலே காலை வேளையிலே சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் இவற்றெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிற எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை ஜெபங்களை தொகுத்து வழங்குவார். அவருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளுக்கூடாக செல்கின்ற பொழுதும் ஜெபங்களுக்கூடாக சாட்சிகளுக்கூடாக செல்கின்ற பொழுதும் கர்த்தர் அவற்றை கேட்டு அதற்கு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாஞ்சியோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்று கொண்டு சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்கம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கின்ற எஸ்டியண்ணா குடும்பத்தின் சந்ததியை தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே நாங்கள் புற ஜாதிகள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்திலே அங்கு சுவிசேஷம் யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர் அல்லாத புறஜாதியினருக்கும் உரியது என வேதம் அங்கு அறிவுறுத்துகிறது. ஏனென்றால் தேவனுடைய இணைப்பு சரியானதா இருக்கும். பேதுருவையும் ஹெர்லியுவையும் எடுத்துக்கொண்டால் இருவரும் தேவன் சரியான இணைப்பை ஏற்படுத்தி ரட்சிப்பின் கதவை திறந்து சிறப்பாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், பேதுருவின் தரிசனத்தை பாருங்கள். அவன் ஒரு ஞான சிருஷ்டியை உண்டானது அவனுக்குள்ளே. அங்கு யோப்பா பட்டணத்திலே பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவனுக்கு ஒரு தரிசனம் காட்சி தோன்றினது. அப்பொழுது வானம் திறக்கப்பட்டு 4 மூலைகளிலும் கட்டப்பட்ட ஒரு பெரிய விரிப்பு போன்ற கூடு பூமிக்கு இறங்கி வருகிறதை அங்கு பேதுரு கண்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அந்த விரிப்பான கூட்டுக்குள்ளே இருந்தவை என்னென்று சொல்லி கண்டால் அப்போ 10:12 சொல்லப்படுகிறது, அதிலே பூமியில் உள்ள சகல விதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாக கண்டான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இதற்கு பிறகு அவர் தேவ கட்டளையை பெறுகிறார். அப்போ 10:13 அல்லாமலும் பேதுரு எழுந்திருந்து அடித்து புசி என்ற ஒரு சத்தம் யூதர்களின் பாரம்பரிய அந்த உணவு முறைப்படி விலக்கப்பட்டது அல்லது தீட்டென்று கருதப்பட்ட உணவை உண்ண பேதுரு அங்கு மறுக்கிறான். அவன் சந்தேகப்படுகிறான். அப்படியான நிலைமையிலே தான் தேவனுடைய குரல் அங்கே ஒலிக்கிறது.
தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டென்று எண்ணாதே என்று 3 முறை கூறினதை அங்கு வேதம் சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், இந்த புறஜாதியான ஹெர்லியுவின் தரிசனம் என்னென்றால், இவன் செஸ்ரியா பட்டணத்திலே இருந்தவன், ரோம படையில இருந்தவன், 100க்கு அதிபதி. இவன் ஒரு புறஜாதி, ஆனாலும் தேவனுக்கு பயந்து இருளிகளுக்கு தர்மம் செய்தவன், இடைவிடாமல் ஜெபிக்கும் ஒரு ஜெப வீரன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒரு நாள் அவனுக்கு தேவதூதர் தோன்றி, உன் ஜெபங்கள் உன் தர்மங்கள் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாய் அவருடைய சன்னதியில் வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. யோப்பா பட்டணத்திலே அவர் இருக்கிறதையும், அந்த தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டிலே தங்கி இருக்கிறதையும், அவருடைய வீடு கடலோரத்தில் இருக்கிறதையும் அந்த அடையாளமாய் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. அங்கு அப்போஸ்தலர் 10:23 கேள்வியு அனுப்பின ஆட்கள் பேதுருவை சந்திக்க பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தலின்படி பேதுரு அங்கு செசிலியா பட்டணத்துக்கு போகிறார். இவர் பேதுரு ஜோப்பா பட்டணத்திலே இருந்தவர். ஏன் ஜோப்பா பட்டணத்துக்கு வந்தார் என்றால், தபித்தாள் அல்லது தெக்கால் என்று சொல்லப்படுகிற அவரை அந்த பட்டணத்துக்கு வந்து குணமாக்கினார். அதுக்கு பிறகு அந்த இடத்திலே இருந்து இந்த செசிலியா பட்டணத்துக்கு வருகிறார். அங்கு ஹெல்லியோ பேதுருவை வணங்க முயன்ற போது பேதுரு அவனை தடுத்து, நானும் ஒரு மனுஷன்தான் என்று கூறி தேவனுக்கு முன்பாக அனைவரும் நாங்கள் சமன் என்று சொல்லி வெளிப்படுத்துறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், தரிசனத்தின் புறஜாதியாரை அங்கு தரிசனம் கொண்டு அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆதி திருச்சபையிலே எல்லா நாட்டினரில் இருந்தும் எருசலேமுக்கு வந்திருந்தாலும் எல்லாரும் ஜூதர்களாய் இருந்தார்கள், அந்தஸ்து பெற்றவர்களாய் இருந்தார்கள். இங்கு கொல்லி வீட்டிலே அங்கு வீட்டில் இருந்தவர்கள் கூடியிருந்த மக்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் மற்றும் மீட்பின் செய்தியும் அங்கு பிரசங்கிக்கப்பட்ட போது தேவன் பட்சவாதம் இல்லாமல் அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பேதுரு என்ற பரலோக திறவுகோல் அங்கு ஹெல்லியு வீட்டிலே, புறஜாதி வீட்டிலே திறக்கப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்க, அந்த இணைப்புகள் எல்லாம் தேவ தூதர்களின் இணைப்புகள் கூட சரியானதாய் நேர்த்தியானதாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதுவரை காலம் இருந்த யூதர்களுக்கு மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற எண்ணம் தகக்கப்பட்டு ரோம அதிகாரியான கொர்நேலியுவின் வீட்டிலே பேதுரு சென்றார் என்று சொல்லி நாங்க அவர்கள் செல்ல மாட்டார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து அவர்கள் அந்த தரிசனம், தேவன் கொடுத்த தரிசனத்தின்படி அந்த சுவிசேஷம் பறந்து விரிகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே பொழியப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்க, இந்த புறஜாதியின் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிகிறதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பேதுரு அங்கு பேசியதை கேட்டு ஹெல்லியும் அவன் வீட்டாரும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் அந்நிய பாஷையை பேசுவதை கண்டு பேதுருவிடம் வந்த யூத விசுவாசிகள் ஆச்சரியப்பட்டார்கள். அங்கு பேதுரு அவனுக்கு இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக யூதர் புறஜாதி என்ற பாகுபாடே இல்லை. அவருக்கு மனிதனை இன அடிப்படையில் அல்லது தீட்டானவர்கள் அல்ல. தேவனுடைய நோக்கம் இறை அன்பை அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவ ராஜ்யத்தை தகுதி உள்ளவர்களாய் நிறுத்துறதுதான் எங்கள் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் இதுவரை பாடுபடுகிறோம், இதுவரை நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். இந்த இயேசு கிறிஸ்து எல்லா மக்களுக்காக, உலகத்தில் இருக்கிற சகல மக்களுக்காகவும் அவர் மரித்து உயிர்த்து சதாகாலங்களில் ஜீவிக்கிற ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. இந்திய நாட்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு, இந்திய நாட்களிலே உலகம் எங்கும் தேவனுடைய ரட்சிப்பின் கதவு திறக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இருதயங்களிலும் சிந்தைகளிலும் திறக்கப்பட வேண்டும். அதுக்கு தேவனுடைய இணைப்பு, தேவ தூதர்களுடைய இணைப்பு அங்கு அதிகமா இந்த நாட்கள்ல இறங்க வேணும். இந்த கடைசி நாட்கள், கொஞ்ச நாட்கள், இந்த நாட்கள்ல யார் எல்லாம் தேவன் ரட்சிக்க விருப்பப்படுகிறாரோ, யார் எல்லாம் தொட விருப்பப்படுகிறாரோ அவர்கள் மத்தியில தேவனுடைய கரிசனை இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
உயர்த்துகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பமுள்ள இயேசுவே, இந்த உலகத்தில ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தூதர்களுக்கு ஊடாக, ஊழியக்காரர்கள் ஊடாக அந்தந்த நேரத்தில் அந்த இடங்களில ஒவ்வொருவரையும் அனுப்பி ஒரு எழுப்புதலை காண நீ பட்சபாதம் இல்லாத தேவன். இந்த உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு மனிதனுக்கு நீர்தான் உண்மையான தேவனாக இருக்கிறீர். ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து ஒவ்வொருவரும் அந்த காலத்தில உம்மிடத்தில ஓடி வருவார்களாக. ஆண்டவரே, நீர் எல்லா ஆத்துமாக்களும் உம்முடையது, ஆவி உம்முடையது. ஆண்டவரே, இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போகும் பொழுது உம்முடைய ஆத்துமா தேவனிடத்துல வந்து சேர, எல்லா ஆத்துமாக்களும் தேவனிடத்துல வந்து சேர கிருபை செய்வீராக. ஒரு இரக்கத்தை காண்பிப்பீராக. உம்முடைய கிருபையை கொடுப்பீராக. உற்சாகமான பரிசுத்த ஆவியை, நிலவரமான ஆவியை ஒவ்வொருவர் மேலும் பொழிந்த அருளுவீராக. கடைசி காலத்தில ஊழியக்காரர்களை அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு நாமம் என்பதை அப்போஸ்தலர் 4:12 படி ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. மதங்கள் ரட்சிப்பை தர முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவிகளாகிய எங்களுக்காக பரலோகத்துக்கும் பூமிக்கும் உள்ள தடுப்பு சுவராகிய அந்த தடுப்பு சுவரை, அக்கிரமங்கள், பாவங்கள், சாபங்கள் என்ற அந்த தடுப்பு சுவரை நீர் நீக்கினீரே உம்முடைய சிலுவை மரணத்தினால. அந்த சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி விட்டீரே. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து உம்முடைய மகனாக, மகளாக, அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய மகனாக, மகளாக எங்களை அழைத்தீரே. அதே போல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த நேரத்துல நீர் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, இந்த இணைப்பில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை நீர் நிரப்பும்படியாக, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. நாங்கள் உம்முடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரே, அறியாமையில் வாழுகிற காலங்களை எங்களுக்கு மன்னித்தது போல ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் விசேடமாக மன்னித்து ஒவ்வொரு நாடுகளிலேயும் இந்த சுவிசேஷம் போகின்ற ஒவ்வொரு நாடுகளிலேயும் அவர்கள் மனம் திரும்ப, அனுபாவங்கள் பொல்லாதது, சாபம் பொல்லாதது, இந்த உலகத்திலேயும் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இந்த பாவங்கள் சாபங்கள் வாழ வைக்கிறது. ஆண்டவரே, யோசேப்பு வாழ்ந்தது போல தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு ஒவ்வொரு மக்களும் வாழ, உம்முடைய வார்த்தையின்படி வாழ இந்த வார்த்தையை அனுப்பி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மனம் திரும்புதலுக்குரிய வார்த்தை. ஆண்டவரே, அவர்கள் இயேசு எனக்காக அந்த சிலுவையில மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் திரும்ப வருகிறார், நான் இயேசு கிறிஸ்து இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மக்களும் சொல்லி, ஏனென்றால் அவர்தான் எங்களை உருவாக்கிற தேவன், அந்த ஒன்றான மெய்த்தேவன். அவர் தம்முடைய குமாரனாக மனு குலத்தின் ஆதாம் சந்ததியாகிய எங்கள் பாவங்களுக்காக இயேசு சிலுவையில மரித்தார். எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை இயேசு அந்த சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால நாங்கள் சுகம் அடைகிறோம். ஒவ்வொரு மக்களும் சுகத்தை, ஆசீர்வாதத்தை, அந்த பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்று, அந்த ஒன்றான தேவனுடைய ஆவியை பெற்று, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் நன்மையான ஈவுகளை, பரிபூரணமான வரங்களை பெற்றுக் கொள்வார்களாக. மத வாழிபாடுகளில் இருந்து, பாவ காரியங்களில் இருந்து முற்றாக மனம் திரும்பி உம்மிடத்துல வருவார்களாக. நீர் எல்லாரையும் அழைக்கிற தேவன். மாதிரியாக அன்றைக்கு
இஸ்ரவேல் தேசத்துக்கு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று நீர் பிரசங்கித்தீரே. இப்படியாக அப்போஸ்தலர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் 2026 ஆண்டுகளாக இந்த கடைசி காலத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த காலத்துல ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரிலையும் உம்முடைய கிருபையை காட்டும்படியாக, இரக்கத்தை காட்டும்படியாக, மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றி அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரை ஆசீர்வதித்து நற்கிரிகைகளை செய்கிற மக்களாக, மலை மேலுள்ள பட்டணமாக ஒவ்வொரு தேசங்களிலேயும் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஊழியம் 5 கண்டங்களுக்கு இன்னும் அதிகமாக முடியாத ஒவ்வொரு தேசங்களுக்கும் அனுப்பி ஒவ்வொருவரையும் ரட்சிப்புகளை வழி நடத்துவீராக. ஜனன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். கொடுத்த ஞானத்திற்காக இன்னும் அதிகமான ஞானம், புத்தி, அறிவை கொடுத்து இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை 5 கண்ட மக்களும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அவருடைய கணவருக்காக, மகனுக்காக, மகளுக்காக அவர்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து உம்முடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவதாக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவரை பலப்படுத்துவீராக, சீர்படுத்துவீராக, ஸ்திரப்படுத்துவீராக, பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக. கொஞ்ச காலம் உடைய வருகை வரைக்கும் உள்ள காலத்தில் ஒவ்வொருவரும் நாங்கள் ஊழியங்களை செய்து உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் ஊழியம் செய்து உங்களுடைய ராட்சியத்துல வந்து சேர கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் சபையோடும் மக்களோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you sister. God bless you everybody. ஆமேன், ஆமேன். நான் டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். டோலி சிஸ்டர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களிலே அவர்கள் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாய் இந்த நாட்களிலே அவர்களை பலப்படுத்தும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. இந்த காலை நேரம் ஜெபிக்க தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நாங்க உங்களோட படைப்பிடத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆவியிலும் உண்மையிலும் உண்மையுள்ள தகப்பனே, உங்களால செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் சுயம் சாம்பலாய் மாறி போர்வதற்கு ஆண்டவரே, எங்களுக்குரியவர்களாக நாங்க ஜீவிக்க அமைக்க ஆண்டவரே. கர்த்தாவே, வரப்போற மக்களுக்கு ஆண்டவரே, ஸ்ரீலங்கா உலகம் எங்கும் உள்ள அப்பா மக்களுக்கு ஆண்டவரே ஒரு தேவ பயத்தை உங்களுடைய அன்பையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிற. அவருக்கு ஒரு புதிதான பரிசுத்தமான ஆவியை கொடுத்து புதிதான அன்பில வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களால மட்டும்தான் இதை செய்ய. பலத்தினாலும் இல்ல, பராக்கிரமத்தினாலும் இல்ல, உங்களுடைய பரிசுத்தமான ஆவி மூலமாக நீங்க கொடுக்கப்பட்ட தரிசனத்தங்கள், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராக ஒவ்வொருவரையும் வழி நடத்துங்க ஐயா. அப்பா, நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த பரிசுத்தத்துக்கு தகுதியற்றவர்களாக இருந்த எங்களை அப்பா உங்களுடைய அன்பினால அனைத்து எங்களை தூக்கி எடுத்தவங்க அன்புக்கு நன்றி செலுத்துற. அதன்படியாண்டவரே அப்பா, உங்களை விட்டு தூரம் போனவர்களும் ஆண்டவர் உங்களை அறிந்தும் அறியாமல் இருக்கிற மக்களை உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிற. அவங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்களுடைய அன்பின் மூலமாக அன்னைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. எப்படிப்பட்ட எந்த விதமான தடைகள் இருந்தாலும் யாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அப்பா. அப்பா, நீங்க வாக்கு தத்தம் செய்தர், வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. அப்பா, பொன்னை குறித்தும் பொருளையும் கொடுத்து எண்ணாமைக்கு ஆண்டவரே, உங்களுக்குள்ள ஆண்டவரே அந்த பரிசுத்தமான ஆவியை அப்பா நாங்க எப்படி பெற்றுக்கொண்டு எப்படி அந்த அழைப்பை நாங்க நீங்க எங்களை அழைத்தீர்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே, யாவருக்கும் அப்பா நீங்க உங்களுடைய அன்பை கொடுத்து உங்களை அனுப்பி ஆசீர்வதித்து அவர்களை உங்களை இன்னும் அதிகமாக உங்கள் தரிசனத்தை புதுப்பித்து உங்களுக்குள்ள வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாக்கு தத்தம் பண்ணினவரே, நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு எல்லாருக்குள்ளையும் ஒரு பிலிவர்ஸுக்களையும் அப்பா விசுவாசம் உள்ளவர்கள் விசுவாசம் இல்லாத
இல்லாதவர்களுக்களையும் நீங்க விசுவாசத்தையும் அன்பையும் கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஆழ்கடலில் நாங்கள் அலையும் பொழுது ஆண்டவரே, உங்களோட அன்பான நேசர் எங்கள் அன்பான நேசங்கள் மேல் அன்பு வைத்த அந்த பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, வாட் a friend we having Jesus என்று சொல்லி பாடுறோம் ஆண்டவரே. ஆனாலும் அதன்படி ஆண்டவரே உங்களுக்குள்ள எங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு புதிதான அன்புக்குள்ள, இயேசுவின் அன்புக்குள்ள நடப்பதற்கு யாவருக்கும் உங்களோட பரிசுத்தமான அன்பையும் அபிஷேகத்தையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். யாவரும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி மட்டுமே நாம் யாவரும் அப்பா உலகம் அங்கும் உங்களோட ஆவியை அப்பா அறிந்து கொள்ளத்தக்கதாக, உங்களோட பரிசுத்தமான ஆவியையும் உங்களோட அன்பையும் அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவருக்கும் ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அன்பையும் கொடுத்து வழி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். யாவரும் கூட கருத்துல ஒப்பு கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் மக்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லி சிஸ்டர், கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யற காரியங்கள் ஒவ்வொருத்தோடும் கூட இருந்து குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்கு இன வேற்றுமை அங்கே இல்லாதபடி தேவன் தாமே அவங்க சகோதரர்கள் என்ற அந்த அன்புக்குள்ளே அவர்கள் இருக்கக்கூடியதாய் மனுஷ நேயத்துக்குள்ளே வாழக்கூடியதாய் எங்கள் இலங்கை தேசம் முழுவதையும் தேவன் ஆளுகை செய்யும்படி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளை கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் கர்த்தாவே அப்பா கூடி ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இலங்கை தேசத்துல இருக்கிறதான கர்த்தாவே தேசத்தையும் ஜனங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தேசத்திலே இருக்கிற ஜனங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவருக்கு ஒருவர் கர்த்தாவே அப்பா அன்பு செலுத்த தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, உம்முடைய அன்பை வெளிக்காட்ட தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே அன்பு தணிந்து போய் கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா, பெற்றோருடைய பிள்ளைகளிடையே கணவன் மனைவியிடையே கர்த்தாவே அப்பா அன்பு இல்லாதபடிக்கு கர்த்தாவே அநேக பிரச்சனைகள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் எல்லாம் குடும்பங்களிலிருந்து எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்திலே நல்ல தேவ சமாதானத்தை தேவன் நீங்க ஏற்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இலங்கை ஜனங்களிடையே கர்த்தாவே அப்பா இன மத பேதமின்றி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒற்றுமை அன்பு சமாதானம் நீடித்து இருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா, இதுக்கு எதிராய் வருகிற எல்லா கிரியையிலும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகாரிகளிடையே கர்த்தாவே அப்பா ஒற்றுமை அன்பு நிலவ தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, அரசியல்வாதிகள் ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே கர்த்தாவே அப்பா ஒரு எழுப்புதலை தேவன் உருவாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அநேக பிள்ளைகள் அப்பா அந்த நாட்களிலே ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அந்த மாறாத அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அன்பில்லாத இந்த வாழ்க்கை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் எத்தனையோ பாவங்களை செய்ய தூண்டுகிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கொள்ளை கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் துஷ்பிரயோகம் அப்படியான காரியங்கள் எல்லாம் அந்த அன்பு இல்லாத நிமித்தம் நடக்கிறது கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் இப்படி எல்லாம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் உம்முடைய தேவ அன்பு கிடைக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்ப தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியானவர்களுக்கு கர்த்தாவே அப்பா ரட்சிப்படையாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய தேவ வசனம் கடந்து சென்று கர்த்தாவே அப்பா அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பை உணர்ந்து
உணர்ந்து கொண்டு உள்ள தேவன் நீங்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா தன்னை தான் நேசிப்பது போல் பிறரை நேசின்னு சொல்லி இருக்கிறீங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இத்தனை கொடுமைக்காரர்களா இருந்தாலும் அவர்களை நாங்கள் நேசிக்கத்தக்கதான அந்த கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுத்தது போல எல்லாருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்பு உண்டு நிலையானது ஆண்டவரே. அந்த அன்பை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா உம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மகத்துவம் உள்ள அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மாறாத அந்த அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாறாத இந்த அன்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தாவே உம்முடைய அன்பை ருசி பார்க்க தேவன் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இலங்கை தேசத்தையும் ஜனங்களையும் தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவே எங்களுடைய சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுல ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய என்னென்ன தேவைகளோடு காத்திருக்கிறாங்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் தேவன் நிறைவாய் சந்தித்து ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குங்க. இந்த இணைப்பானது கர்த்தாவே அநேக தேசங்களுக்கு கடந்து செல்ல அநேகர் இந்த இணைப்பினூடாக ரட்சிப்பை கண்டு கொள்ள உடைய வார்த்தை தியானிக்க ஆராதிக்க கர்த்தாவை நினைப்பை நீ தேவன் பயன்படுத்துகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இதுல ஜெபித்த பிள்ளைகள் இனி வந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் வழி நடத்துற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. என்னை தாழ்த்தி உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பாரா. ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்திலே பாரப்படவும் நற்கிரிகளை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு வந்து நிற்கிறோம் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறவரே, ஆதி காலங்களுக்கும் அனாதி காலங்களுக்கும் அப்பாற்பட்டவராயிருக்கிறவரே, நாட்களின் தொடக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவருமாயிருக்கிறவரே, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே சம்பாதித்த ஒவ்வொரு மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த எங்களை திரித்து உடனே கூட உயிர்ப்பித்து அவருடைய ரத்தத்தினாலே எங்களை விலக்கிரியமாய் பெற்றுக் கொண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளுக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே உம்மை நம்ப உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கல்வாரி சிலுவையில ஆண்டவரே நீர்பட்ட பாடுகள், நீர்பட்ட அவமானங்கள், நீர்பட்ட நிந்தனைகள், நீர்பட்ட வேதனைகள் எல்லாவும் எங்களுக்காக என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே எழுதி தந்திருக்கிறீங்க. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்களை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்துல நிக்க கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனை விசுவாசி பதறான் என்று சொன்ன உடைய வசனத்தின்படி, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்ல உடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரும் கர்த்தாவை உம்மை விசுவாசிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் நீர் இருக்கிறீர் என்பதை வேத வசனங்களூடாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள் மத்தியில் போனவர்களோடு கூட நீர் இருந்தீர் என்றும் ஆண்டவரே தகப்பனை அறிந்திருக்கிறோம் ஐயா. முடிவிலே கர்த்தாவே நீர் விளங்க பண்ணினீர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதோ அந்த வேத வசனங்களை எல்லாம் வாசிக்கிற பொழுது ஒவ்வொருவருடைய இருதயமும் தைரியம் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா.
ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை விசுவாசித்து தைரியமாக கர்த்தாவே உமக்கண்டு நிற்க கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சுத்தி முதலாவது நீ குணப்பட பின்பு சகோதரர்களை ஸ்திரப்படுத்த உம்முடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து குணப்பட்ட வைராக்கியத்தோடு நின்று ஆண்டவரே தகப்பனே தீர்வு மனுஷர்களை நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அன்னைக்கு ஏலியா கார்மேல் பர்வதத்துல கர்த்தாவே அவ்வளவு ஜனங்களுக்கு முன்பாக நின்று அக்கினியை இறுக்கி ஆண்டவரே நீர் பாதுகாக்கிற தேவன் என்பதை ஆண்டவரே நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாமல் இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள உதவி செய்ய செபிக்கிறோம் ஐயா. வேத வசனங்களை தைரியமாக வாசிக்கவும் வசனங்களை ஆண்டவரை விசுவாசிக்கவும் தியானிக்கவும் ஆண்டவரே அவருடைய மகத்துவங்களையும் வல்லமைகளையும் அறிந்து கொண்டு வெளிப்பாடுகளை கொண்டு கர்த்தாவை வசனத்துல விசுவாசத்துல நிலைக்க நின்று ஜெப வாழ்க்கையை கூட்டிக் கொள்ள உதவி செய்ய செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்காத படிக்கிறோம், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் எங்களுக்குள்ளே வெளிச்சம் பண்ணுகிறார், அங்கே இருக்கிறேன்னு சொல்லி அவருடைய ஜீவ வார்த்தைகளை நாம் இருக்கிறது என்பதை விசுவாசித்து தைரியமா இருக்க என் கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே தகப்பனே வைராக்கியமான வார்த்தைகள் வெளிப்படுத்தும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள எண்ணங்கள் காணப்படுத்தும் என்று செபிக்கிறோம் ஐயா. தேவனுக்கு பிரியமானவர்களாய் நடக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பழையனவைகள் ஒளிந்து போன எல்லாம் புதிதாயின என்று சொன்னபடி ஆண்டவரே தகப்பனே ஒரு மறுமலர்ச்சி காணப்படுத்தும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்குள்ள விழுந்த வசனம் ஒவ்வொன்றும் கர்த்தாவே 100% பலன் கொடுக்க உதவி செய்வீராக, சத்திய வித்தாக அவர்கள் நிற்க உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உம்முடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்கிற சத்தம் சந்தோஷம் உமக்கு உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் கர்த்தாவை வைராக்கியமாக எண்ணம் தைரியமாக வேத வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரே தகப்பனை எந்த காலத்திலும் கிடைக்காத நல்ல கிருபைகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். எத்தனையோ சத்தியங்களை வேத வசன ஆண்டவரே இந்த தொழில்நுட்பங்கள் மூலம் அறியக்கூடிய காலத்துல நாங்கள் வாழுகிறோம். கர்த்தாவை வேத வசனத்தோடு ஒத்து பார்த்து நன்மை தீன்மைகளை அறிந்து கர்த்தாவை சத்தியத்தில் நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து ஆண்டவரே தேவனை பார்க்காமல் எழும்பி தேவன் அண்டையில ஓடி அந்த ஆண்டவரே தகப்பனே சரண்டர் ஆகி ஆண்டவரே உம்மிடத்துல ஆண்டவரே ஒப்புரவாக ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விலையேறப்பட்ட உம்முடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இதோ எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறது என்பதை அறிந்து கர்த்தாவே இரக்கத்தை பெறவும் ஆண்டவரே ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசனத்தண்டைக்கு வர சொன்னீரே ஆண்டவரே. இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்தோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ரத்தத்தோடும் பரிசுத்த ஆவியான தேவனுடைய ஒத்தாசோடும் ஒவ்வொருவரும் உம்மண்டையில தைரியமாய் வர உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பலப்படுத்துவீராக, காத்துக் கொள்வீராக, தைரியப்படுத்துவீராக ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கமம் ஊடக நான் செபிக்கிறேன் ஐயா. அந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிற தேவ ஊழியங்கள் ஒவ்வொன்றுக்குமாய் உம்மை சோதரிக்கிறோம். எண்ணம் ஆண்டவரை கடந்து செல்வதாக, எண்ணம் அநேகரை தட்டி எழுப்பதுவதாக ஆண்டவரை எண்ணம் அநேகர் மனம் திரும்பி குணப்படுவார்கள் செபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல லட்சுமி அந்த குடும்பத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த குடும்பத்தோடு எண்ணம் கூட இருந்து வழி நடத்துவீராக செபிக்கிறேன் ஆண்டவரே. எண்ணம் ஆண்டவரை உங்களுடைய ஊழியங்களை தொடர்ந்து செய்ய உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தேவைகள் ஆண்டவரே இருதயத்தின் வேண்டுதல்கள் சந்திக்கப்படட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஜெயனத்துக்காகவும் அவர்கள் குடும்பத்துக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ அவர்கள் மீது உங்களுடைய ஆளுகை எண்ணம் தொடர்ந்து காணப்படுவதாக, அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காயுமை சோதரிக்கிறோம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காயுமை சோதரிக்கிறோம், அவர்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ வெளிப்பாடுகள் வாஞ்சைகளுக்காயுமை சோதரிக்கிறோம், அவர்கள் அர்ப்பணித்திருக்கிற தேவ அர்ப்பணிப்புகளுக்காய் சோதரிக்கிறோம். எண்ணம் தொடர்ந்து பயன்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக செபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல கர்த்தாவே,
எங்களோடு கூட இணைந்து உங்களுடைய பாதத்துல சகோதரர்களாக சகோதரிகளாக தேவ குடும்பங்களாக தேவ தாசர்களாக ஊழியர்களாக கூடியிருக்க ஒவ்வொருவருக்காக உண்மை சோதரிக்கிறோம் ஐயா. எண்ணம் கத்தாவை தைரியப்படுத்துகிறாக. இந்த நான் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறவர உலகத்தில் உள்ள எல்லாரும் கத்தாவை நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறீர் ஆண்டவரே. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை உங்களை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீங்கள். நீங்க ஒருவரே தேவன், வேறொருவரும் இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி நீர் ஒருவரே தேவன் என்பதை எல்லாரும் அறிந்து கத்தாவே எண்ணம் தைரியமாக உம்மண்டையில கிட்டி சேர குடும்பமாய் கிட்டி சேர உதவி செய்வீராக ஜெபிக்கிறோம். எதிர்த்து நிற்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள், சத்துருவின் தந்திரங்கள் யாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் விட்டு விலகி போவதாக ஜெபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை ஒவ்வொருவரையும் ஆளுக செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் மறுபடியுமாய் கூடி உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசையுடன் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு சோத்திரன். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் நீங்க கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமென் அக்கா. தேங்க்யூ. அப்படி உங்களை ஒருவருடன் கூட இந்த கர்த்தர் வழி நடத்துவாரா. தேங்க்யூ எவ்ரிபடி. நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவ ஊழியக்காரர்களை பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தலின்படி அந்த ஊழியங்கள் விரிவடைய தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் அங்கு தடைகள் அகற்றப்பட ஊழியங்கள் விரிவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையாலே எங்களை திருப்தி ஆக்கி வந்து கொண்டிருக்கிற உமது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீர் ஒருபோதும் மாறாதவர், மறவாதவர், உறங்காதவராய் இருந்து கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்த எல்லா தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காய் நன்றி செலுத்தி கர்த்தாவே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரங்களை நீர் வரும் வரை நாங்கள் கரைத்திரை அற்றதாய் அதனை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில கூட சகோதரி கொடுத்துதான் அந்த ஜெப குறிப்புக்காய் உமது பாதப்படியிலே வருகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே கூட ராஜா ஊழியர்கள் மத்தியிலே அப்பா ஒரு நல்ல விசுவாசம் இல்லை, தேவனுடைய சித்தம் அறிந்து செய்யாதவர்களாய் இருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்படியாக தேவ ஊழியர்களையும் ஊழியக்காரிகளையும் ஒவ்வொருத்தரையும் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியா சித்தத்தை அறிந்து செய்யும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நிர்விசாரங்கள் எல்லாம் மாறட்டு ராஜா அப்பா. அவர்களுடைய ஊழிய பாதையிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே அவர்களை பாதுகாத்து வழி நடத்தணும். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதான எல்லா தடைகளையும் நிர்விசாரங்கள் ஆண்டவரே, கனநித்திர ஆவிகள் போன்ற எல்லாவற்றிலிருந்து தேவரீர் அவர்களை நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தேவனுடைய ஊழியம் உத்தமமானது, பரிசுத்தமானது என்று அறிந்து கொண்டு அவர்கள் நித்தமும் தங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எந்த ஒரு விதத்திலேயும் அவர்கள் நீதியும் நேர்மையுமாய் தேவனுக்கு ஊழியங்களை செய்ய உதவி செய்யுங்க. எல்லா விதமான ஊழியங்களையும், எல்லா விதமான ஊழியக்காரர்களையும், மிஷினரிகள் மார்களையும், டிராக் ஊழியர்கள் என்ற அநேக ஊழியர்கள் இந்த நாளிலே தங்கள் ஊழியங்களை தேவனுக்கு ஏற்ற ஊழியங்களை செய்யும்படியாய் அவர்களுக்கு நீர் விசேஷித்த ஞானத்தினாலே நீர் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் மத்தியிலே எந்த பலவீனங்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பலனை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, அவர்களுக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் நீக்கி நிறைவானது வரும்போது குறைவானது எல்லாம் விலகி போகும் என்ற வார்த்தையின்படி அவர்களுடைய குறைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவரீர் நீர் விலக்கி போட்டு அவர்களை இன்னும் அதிகமாய் ஊழிய பாதையிலே விசுவாசத்தோடு ஓட அவர்களுக்கு நல்ல பலனை நீங்க கட்டளையிடுங்க. பான்கால்கள் போன்ற கால்களை கொடுங்கப்பா. புறஜாதியார்கள் இவர்களை பார்த்து ஆண்டவரே ஏளனம் செய்யாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடிக்கு இருக்க இவர்களை அப்பா நீர் தாமே பொறுப்பெடுத்து பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்தும்படியாய்
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தடைகள் யாவற்றையும் அப்பேற்பட்ட ஊழியர்களுக்கு வருகிற எல்லா தடைகளையும் விலக்கி போடுங்க ராஜா. ஆம் ஏசப்பா, தடைகளை விலக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார் என்ற வார்த்தையின்படி எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் நீர் அகற்றி போட்டு கர்த்தாவே ஊழிய பாதைகளை இன்னும் அதிகமா விஸ்தாரமாக்கி விரிவாக்கி அநேக ஆத்துமாக்களை அவர்கள் அப்பா கொள்ளை பொருளாய் மீட்டுக்கொள்ள கர்த்தராகி தேவன் நீங்க உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் நீர் நல்லவரும் வல்லவரும் மகா பெரியவருமாயிருந்து அப்ப இந்த காரியங்களில் எல்லாவற்றிலும் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. கடைசி நாட்களிலே அப்படியாக நீர் ஊழியக்கார் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி அவர்கள் பாதையெல்லாம் நீர் செவ்வாய்ப்படுத்தி ஆசிர்வதித்து வழிநடத்தி பெருக செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ ஊழியக்காரர்களின் ஊழியக்காரிகளின் குடும்பங்களை கூட ஒப்பு கொடுக்கிறப்பா. பாதுகாத்து வேலையடைங்க. அவர்களுடைய போக்குவரவு எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்து குடும்பத்தின் தேவைகள் யாவற்றையும் சந்தித்து இன்னுமா அவர்களை அப்பா அதிகமான ஞானத்தினாலே அதிகமாக ஆத்துமாக்களை அப்பா பரலோகத்துக்கு நேர சேர்க்கிறவர்களாக இருக்க நல்ல உமக்கு பிரியமான ஊழியத்தை செய் கர்த்தராகி தேவனின் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே அவர்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழிநடத்தி தடைகள் யாவற்றையும் அகற்றி போட்டப்பா அவர்கள் ஊழியங்களை விரிவாக்கி கர்த்தர் அவர்களை இன்னும் மென்மேலுமா அதிகமாய் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எதற்காக அழைக்கப்பட்டோம் என்ற எண்ணத்தை அவர்கள் உணர்ந்து அப்பா உண்மையும் உத்தமமாய் அப்பா பரிசுத்தமாய் ஊழியங்களை செய்ய ஆண்டவராகிய தேவன் நீர் தாமே கிருபை செய்வீராக. அப்படியே தேவன் செய்து பரிசுத்த ஆவியினாலே நடத்தி தடைகள் யாவற்றையும் அகற்றி போட்டு அவர்களை இன்னும் விரிவாக்கி நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஒரு விசை கூட அப்படின்னு செய்யறதுக்காய் நன்றி. விசேஷமா இந்த நாள்ல கூட ஏசப்பா சங்கமம் ஊடகத்தை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், அப்படியே கூட சொந்த பந்தங்கள், எல்லா மருமக்கள் யாவரையுமாய் தேவரீர் நீ பேர் பேராய் சொல்லி ஆசிர்வதிங்க ராஜா. இவர்கள் மத்தியிலே கூட இருக்கிறதான தேவ ஊழியர்கள் ஊழியக்காரிகளை எல்லாம் இன்னுமா எடுத்து அதிகமாக பயன்படுத்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட கர்த்தர் நீர் ஆசிர்வதித்து இன்னும் பெருக செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த ஒரு ஜப கூட்டத்தை நடத்துகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரீர் நீர் அளவில்லாமல் ஆசிர்வதித்து ஊழிய பாதையிலே அவர்களை இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தெய்வ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஜெபிக்கிறோம். அவர்களை இன்னுமாய் ஆசிர்வதித்து ஜெப ஆவி விண்ணப்பத்தினால் வேண்டுதலின் ஆவினாலே நிரப்பி அப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துங்க. இனி ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிற யாவரையுமாய் தேவரீர் அப்படியே ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இறுதியாக ஜெபிக்க வருகிற ஏமி புஷ்பராஜ் சகோதரியை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே மகளை கூட மகள் உமக்கு செய்யற ஊழியத்தையும் தேவன் நீர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே தேவன் செய்து ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். அங்கள் ஜபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எல்லா ஆசீர்வாதத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். பிரதரே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிஸ்டர் பக்கத்துல ஒரு டெத் ஆயிருக்குதுங்க. அந்த டெத்துல அவரு கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகே. நாங்க சிஸ்லியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்லியாமா. நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காகவும் இந்த யுத்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அப்பா பிதாவே உமக்கு சூத்திரம் அப்பா. இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சூத்திரம் அப்பா. அன்பான தகப்பனே, எல்லா நாடுகளையும் முதுகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரே, இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கும் தகப்பனே. ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே அப்பா பிதாவே. ஆவியானவரே,
நீட்டுக்கும் போர் 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 என்று அழிந்து போகிறார்களே அப்பா. அப்பாவி பிள்ளைகள் எல்லாம் அநியாயமாக இறந்து போகிறார்களே தகப்பனே. ஆவியானவரே, நீ நினைத்தால் போதும் அப்பா. இந்த தேசம் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்க நீர் ஒரு வல்லவரப்பா. நீர் படைத்த தேசம் அப்பா. ஆவியானவரே, நீ காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா, இந்த அப்பாவி பிள்ளைகளை நீ பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த இஸ்ராயல் தேசத்திலே நடக்கிற அப்பா அழிவுகளை நீ பார்க்கிற தெய்வம் அப்பா. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த அழிவுகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளும் அப்பா. அப்பா, உமது கரங்களால் மூடிக்கொள்ளும் அப்பா. அப்பா, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எல்லாம் மாற்றமா காணும் தகப்பனே. இயேசுவே, உம்மால் ஆகும், எல்லாம் ஆகும் தகப்பனே. ஆவியானவரே, எல்லா தேசத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, விசேஷமா இஸ்ரேல் தேசத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமது கரங்களால் அவரை பற்றி கொள்ளும் தகப்பனே. அப்பா, இந்த சண்டைகள் எல்லாவற்றையும் நிறுத்தும் தகப்பனே, நிறுத்தும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை அப்பா. அப்பா, சனம்படும் கஷ்ட துன்பத்தை நீர் அறிகிற தெய்வம் அப்பா. அப்பா, இந்த இளம் பிள்ளைகள் எல்லாவற்றையும் பலி கொடுத்து நிற்கிறார்களே தகப்பனே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. உமது கரங்களால் அவர்களை மூடிக்கொள்ளும் தகப்பனே. அப்பா, ஒரு சமாதானத்தை, நிம்மதியை, சந்தோஷத்தையும் கொடுந்த தகப்பனே. இந்த வயது போனவர்கள் எல்லோரும் தவிக்கும் தவிப்புகள் எல்லாம் காண்கிற தெய்வம் அப்பா. அப்பா தகப்பனே, ஆசீர்வதியும் 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 மக்களை ஆசீர்வதியும் தகப்பனே. ஒவ்வொரு நாடாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லா நாடுகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இந்த நாட்டிலும் ஒரு சண்டை சமாதானம் கொடுந்தகப்பனே. சண்டை இல்லாமல் ஒரு சமாதானத்தை கொடுந்தகப்பனே. ஒரு ஒற்றுமையை கொடுந்தகப்பனே. அப்பா, உமது நாமத்தை உச்சரித்து எந்த இடம் சென்றாலும் உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்பா, இயேசு ஒருவர் தான் இருக்கிறார் என்று உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்போது சமாதானம் உண்டாகும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நிலை மாறி நிற்கிறார்களே தகப்பனே. எப்ப என்ன நடக்கும் என்று தெரியாத நிலையில் நிற்கிறார்களே தகப்பனே. அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதியின் தகப்பனே. அன்பான தகப்பனே, இந்த இலங்கை தேசத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. இந்த ராஜாக்களையும் மந்திரிமார்களையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா, ஒரு சமாதானத்தையும் அங்க உண்டு பண்ணும் தகப்பனே. அப்பா, அந்த தமிழ் மக்கள் அநியாயமாக இறந்து போறார்களே தகப்பனே. நாளுக்கு நாள் ஒவ்வொரு உயிரையும் எடுத்துக் கொள்ளுகிறார்களே தகப்பனே. அப்பா விதாவே, இந்த போது குடிவகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. மக்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் உமக்கு சேர்ந்து நீர் ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள் தகப்பனே. அப்பா, வருத்த துன்பம் என்று எவ்வளவு பிரச்சனையில அந்தரப்படுகிறார்கள் தகப்பனே. ஆவியானவரே, நீர் பார்த்து கொள்கிறது அப்பா. பரிசுத்தரே பரிசுத்தரே, நீர் உண்மையான தெய்வம் அப்பா. உம்மை வணங்குகிறோம், உம்மை நமஸ்கரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துவோம் ராஜா. ராஜா, அவ இந்த அடிவழியிலிருந்து பாதுகாத்துக் கொள்றதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, கனாசி லேசியண்ணா குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவரை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. ஆவியானவரே, நாசிச்சர் குடும்பத்தையும் ஆசீர்வதியின் தகப்பனே. பிள்ளைகளையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேர்வியோ அவரை பெற்றுக் கொடுக்குமாறு உண்மை இறந்து மன்றாடி கேட்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றியம்மா. உங்களுக்கு ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இருப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர் நிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, நீங்கள் வந்துட்டு போனீங்க. ஓகே, நீங்க ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், ஒடுக்கப்பட்டிருக்கிறவர்கள், நெருக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஒடுக்கப்பட்ட பெண்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. இந்த நேரத்துக்காக நன்றி தந்தையப்பா. 2 நாளாக எனக்கு வர முடியல. என் தந்தை நீங்கள் அறிகிற தேவாதி தேவனப்பா. பிதாவே அப்பா, தகப்பனே விழும்போதும் அப்பா தூக்கி நிறுத்துறேன் தகப்பனப்பா. மனிதர்கள் நம்மை அப்பா தேடாம விட்டாலும், மனிதர்கள் நம்மளை அப்பா பார்க்காம விட்டாலும், என் தந்தை நீங்கள் அப்பா 24 மணி நேரம் அப்பா மோடி இருக்கிற தந்தைக்கு அப்பா கோடான கோடி நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை என் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. பிதாவே அப்பா, இந்த தேசங்களிலே அப்பா வாழுகின்ற தகப்பனே ஒட்டுக்கப்பட்டப்பா தகப்பனே எல்லாராலையும் எல்லா மனிதராலும் அப்பா கைவிடப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பெண்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையப்பா, விதவைகள் பெண்கள் அப்பா ஆண்டவரே அப்பா, பெண்களுக்கு நடமாடக்கூடிய முடியாத நிலைமையினால இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. எல்லாம் மாறணும் அப்பா தகப்பனே. இந்த ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கிறவர்கள் எல்லாரும் அப்பா உங்கள் பாதத்துக்கு வரணும் அப்பா. என் தந்தை ஒருவராலே எங்களுக்கு விடுதலை தர முடியும். என் ஏசப்பா ஒருவராலேயே நாங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் என்று சொல்லி அப்பாவின் பாதத்துக்கு வர கிருபை செய்யுங்க அப்பா. மரியாளை போலே அப்பா அப்பாவின் பாதத்துல இருக்கிறவர்களாக அப்பா ஒவ்வொருத்தரையும் அப்பா எந்தெந்த பெண்கள் அப்பா ஒதுக்கப்பட்டு எங்கெங்க இருக்கிறார்களோ, துன்புறுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அப்பா, தனிமையாக இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அப்பாவின் பாதத்திலே வந்திருக்க ஏசப்பா ஒருவர் தான் நமக்கு விடுதலை தருவார். அப்பாவால மாத்திரம்தான் நாம இந்த பூமியிலே நடமாடலாம் என்று ஒவ்வொருத்தரும் அப்பாவின் பாதத்துக்கு வர அப்பா அப்பாவின் பாதத்துல ஒப்பு கொடுத்து செவிக்கிறேன் அப்பா. நீங்கள் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. பிதாவே அப்பா, இந்த தேசம் முழுவதிலும் அப்பா தகப்பனே குடும்பங்களுக்குள்ளாக அப்பா தகப்பனே ஒருவரை அப்பா ஆரம்பத்திலே அப்பா சந்தோஷமாக அன்போடு இருக்கிறார்கள் அப்பா. இடையிலே தந்தையப்பா சந்தேகம் அப்பா எந்த ஒரு குடும்பத்தையும் சமாதானம் இல்லாமல் ஆக்கி விடுமே அப்பா. அதை அப்பா புரிந்து கொண்டப்பா ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, என்றைக்குமே அப்பா ஒருவரை நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கை போக அப்பா தகப்பனே, அந்த நம்பிக்கையோடு இருக்க வாழ கிருபை செய்யுங்க என் தந்தையப்பா. நம்பகத்தன்மையான வார்த்தைகளாலே அப்பா இன்றைக்கு ஒவ்வொரு உயிர்களும் அப்பா போய்கொண்டிருக்கிறதே என் தந்தையப்பா. ஒவ்வொருத்தரை நீங்கள் பொறுப்படுத்தி காத்து வழி நடத்துங்கப்பா. தேசம் முழுவதையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கூட இருந்து வழி நடத்தி ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். துன்மார்க்கத்திலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் நிறைந்த பிதாவே, தேவனே இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். தேவனே, நீங்கள் உருவாக்கின இந்த மக்களை பொறுப்படுங்க என் தேவன். இந்த மக்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவியை கொடுங்க என் தேவன். கடைசி நாட்களிலே தேவனே, மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவனே. அப்பா, இந்த மக்களுக்கு தேவனே ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா பிதா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை இவர்கள் இருக்க கிருபை செய்யுங்கப்பா பிதா. தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்யாத மக்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. துன்மார்க்கமாய் நடக்கிற மக்களை பொறுப்படுங்கள் அப்பா பிதாவே. தேவனே, இந்த மக்களுக்கு உம்முடைய சத்திய வார்த்தை தேவனே அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா என் தேவன். கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா இந்த மக்களுக்கு என் தேவன். கிரிய சேர மாம்சத்தின் கிரிகள், பிசாசின் கிரிகள், உலக கிரிகள் விட்டு வெளியேறுவதாக தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. உம்முடைய ஆவியை ஊற்றி விடுதலை செய்யுங்கப்பா. சத்திய வார்த்தை அனுப்பி விடுதலை செய்யுங்க இந்த மக்களை. தேவனே, இந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக உம்முடைய அபிஷேகத்தினால். தேவனே, துன்மார்க்கமாய் நடக்கிற இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. சகல சத்துருடைய சகல கிரிகளும் தேவனே விட்டு வெளியேறுவதாக. தேவனே, மாம்ச கிரிகள் தேவனே, பிசாசின் கிரிகள் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக. ஓ நன்றி அப்பா, நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே, சோஸ்திரம் அப்பா. தேவனே, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. சத்திய வார்த்தை மூலம் இந்த மக்களை விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே. நொறுங்கின்ற இருதயங்களை காயம் கட்டுங்கப்பா. கட்டுள்ள மக்களை கட்டவள் தருங்க. சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்கப்பா. என்னென்ன காரியத்திலே சிறைப்பட்டிருக்கிறாளோ, அடிமைப்பட்டிருக்கிறாளோ என் தேவனே அப்பா, இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. துன்மார்க்கத்திலே மடிவது உம்முடைய சித்தம் அல்லப்பா பிதாவே. துன்மார்க்கருக்கு சத்திய வார்த்தை அறிவியுங்கள் சொன்னீங்க ராஜா. தேவனே, அப்படியாக தேவனே தேசத்துள்ள மக்களுக்கு, துன்மார்க்கமாய் வாழ்கிற மக்களுக்கு தேவனே
உம்முடைய வார்த்தையை அறிவிக்க தேவனே, உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க ராஜாவே தேவனே. புறப்பட்டு போய் உம்முடைய சத்திய வார்த்தையை தேவனே அனைவருக்கும் அறிவிக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அன்பின் தேவனே, உம்முடைய அன்பின் ஆவிய தேவனே இந்த மக்கள் மீது ஊற்றுங்கப்பா. கல்வாரி அன்பை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா அளவில்லாமல் தேவனே. துன்மார்க்கமாய் வாழ்கிற மக்கள் மீது தேவனே கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க ஆவியானவரே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியாக தேவனே இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போவதுக்காய் நன்றி. புதிய ஆவிய கொடுக்க போவதுக்காய் நன்றி அப்பா. புதிய காரியங்களை தேவனே இந்த மக்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய போவதுக்காய் நன்றி அப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி என் தேவனே. சோஸ்ரம் ஐயா, மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா அனைவரையும். பட்சபாதம் இல்லாத தேவனே, ஒருவராது பாதாளம் செல்வது உம்முடைய சித்தம் அல்லப்பா பிதாவே. அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பொறுமையோடப்பா காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி ராஜாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய கிருபையின் ஆவிய தேவனே இவள் மீது ஊற்றுங்க. உம்முடைய அன்பின் ஆவிய இவள் மீது ஊற்றுங்கப்பா பிதாவே. பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவ ஆவியானவரே இவளை கொடுங்கப்பா பிதாவே. சுவிசேஷத்தின் ஒளி தேவனே இவளை பிரகாசிக்க தேவனே சுவிசேஷம் இவளுக்கு அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. அப்படியாக தேவனே நீங்கள் செய்ய போர்க்காய் நன்றி ராஜாவே. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு மேலாக தேவனே நீங்கள் கிரிய செய்கிற தேவனப்பா. அதற்காய் நன்றி. பால் கொடுக்கிற தேவனே நன்றி ராஜாவே. பொறுப்படுங்க, வழி நடத்துங்கப்பா ஒவ்வொரு மக்களையும். இந்த தேவனே உமது கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா. இதேபோல் தேவனே இந்த சங்கம ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. பிள்ளைகள் மீது பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. இந்த குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா பிதாவே. ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்கப்பா இயேசு ராஜாவே என் தேவனை. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியுங்கப்பா என் தேவனை. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரை ஜனசிஸ்ட புறப்படுங்கப்பா. கணவனை புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படுங்கள் அப்பா பிதாவே. செய்யும் ஊழியங்களை ஆசீர்வதிங்க தேவனே பிதாவே. கிருபை உள்ள கரவுகள் மீது அமர்ந்திருப்பதாக ஒவ்வொரு தேவையிலையும் சந்தியுங்கப்பா பிதாவே. தடைகளை நீக்கி போடுங்கப்பா என் தேவனே. அதே போல் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அகல நோய்கள் வியாதிகள் தேவனே உடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கள் ஐயா இயேசு ராஜாவே. ஓ நன்றி. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா, சுகத்தை கொடுங்க, பெல்லை கொடுங்க, ஆறுதலை கொடுங்கப்பா. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியை ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா என் தேவனே. ஜீவ புஸ்தகத்திலே ஒரு நாமங்களே எழுதுங்கப்பா. ரட்சிக்கப்படாமல் இருக்கிற தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு மனிதரையும் நீங்கள் செய்யுங்களப்பா பிதா. உம்முடைய வார்த்தை அனுப்பி தேவனே மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரையும். நன்றி என் தேவனே. சோஸ்ரம் அப்பா. நன்றி ராஜா. எல்லா வேண்டுகோள் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் ஜாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு எதுவாய் செய்து முடித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன். அப்படியே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட் ஜனட். நீங்கள் இந்த யூரோப்பா, நோர்வே, கனடா, இப்படி இங்கிலாந்து, இப்படிப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். இங்கே இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரட்சிப்பு வர வேணும், தேவ பயம் இறங்க வேணும், கீழ்ப்படிவு இறங்க வேணும் என்று சொல்லி என்னோட அந்நிய அக்கினி அதிகமாய் கொண்டு போகிறபடியா, நாடு தீட்டுப்படுகிறபடியால் அசுத்தங்களுக்கு அந்த நாடுகள் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படியோ இருந்த நாடு எப்படியோ சீரழிந்து போகிறது. அதுக்காக நீங்க ஜெபத்தை நடத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம், ராஜாதி ராஜாவை போற்றுகிறோம், வணங்குகிறோம் அப்பா. கர்த்தாவை உயர்த்துகிறோம், எங்கள் இஸ்ரவேலின் ராஜாவை. அப்பா தகப்பனே, சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற எங்கள் தகப்பனை ஆண்டவரே அப்பா நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் அப்பா. கேருபீன்கள் சேராபீன்கள் மத்தியிலே ஆண்டவரே குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற எங்கள் கர்த்தாதி கர்த்தாவாகவும் ராஜாதி ராஜாவாகவும் தேவாதி தேவனாகவும் ஆண்டவரே உலாவி அப்பா பூமியின் மேலே ஆண்டவரே கருசுனையாகவும் அன்பாகவும் ஆதரவாகவும் தாழ்மையாகவும் உம்முடைய கண்களை கண்ணோக்கி பார்க்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா.
தகப்பனே, கோணலானவைகளை செவ்வையாக்குகிறது வனப்பா, கரடு முரடானவைகளை நேர்த்தியாக்குகிறது வனப்பா. நீர் சிருஷ்டித்த பூமி, ஜலம், ஆண்டவரே காற்று, கடல் எல்லாமே உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டதப்பா. நீர் பார்த்து பார்த்து ஆசீர்வதித்து சிருஷ்டித்தவர் அப்பா. ஆனால் இன்றைக்கோ இதுகள் எல்லாமே அலங்கோலமாகவும் கோணலானவைகளாகவும் கரடு முரடானவைகளாகவும் ஆண்டவரே ரத்தம் தீக்கிற நாடுகளாகவும் யுத்தத்தை ஆயத்தப்படுத்துகிற எத்தனிக்கிற நாடுகளாகவும் மனுஷராகவும் பிசாசாகவும் எழுந்து நின்று விக்கிரகங்களாகவும் எழுந்து நின்று போராடுகிறதை என் தெய்வமே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. பரம இயேசுவே, பரலோக பிதாவே, கண்மலையாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவே, நித்திய பிதாவே, நீர் வெளிச்சத்தை காண ஆண்டவரே கொடுக்க வாஞ்சியாயிருக்கிற எங்கள் அற்புத தெய்வமே, இன்றைக்கு இந்த நாடுகள் ஆண்டவரே அப்பா மிகவும் தீட்டுப்பட்டதாகவும் விக்கிரக தோப்புகளினாலும் பால்கால்களின் ஆராதனைகளினாலும் ஆண்டவரே அப்பா இயேசுவே கல்லுகளினாலும் மரத்தினாலும் கட்டிடங்களினாலும் ஆண்டவரே அப்பா கருங்கல்லுகளாலும் கட்டி ஆண்டவரே மிகவும் ஆரவாரமாக பட்டணங்களையும் தேசத்தையும் மக்களையும் குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் கட்டி வைத்திருக்கிற இந்த காரியங்களை என் தெய்வமே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீங்களப்பா. நாங்களும் புறஜாதியாராக இருந்து எங்களை தேர்ந்தெடுத்தீங்களப்பா, எங்களை தேடி வந்தீங்களப்பா, எங்களை ரட்சித்து கொண்டீங்களப்பா, உம்முடைய நாமத்தை தரிக்கவும் கூப்பிடவும் எங்களை வைத்தீங்களப்பா, உள்ளங்கையிலே வரைந்தீங்களப்பா. நாங்களும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யக்கூடாது, இருளிலே வாழக்கூடாது, குருடராக வாழக்கூடாது என்று சொல்லி என் தெய்வமே நீர் எங்களை அப்பா தேர்ந்தெடுத்து ராஜா உமக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறீரே, உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீரே அப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி ஆண்டவரே குடும்பங்களிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேர்ந்தெடுத்து அழைத்தீரே ராஜா. அப்பா கர்த்தாவே இவ்வளவு ஆபத்துக்கள், துன்பங்கள், வேதனைகள், நோய்களில் இருந்து விடுதலையாக்கி ராஜா இன்றைக்கும் நாங்கள் காலூன்றி நிற்கத்தக்கதாகவும் வெளிச்சத்தை காணவும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரவும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே ராஜா. அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அதே போல ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே ஐரோப்பாவிலே வாழுகிற எங்கள் தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், ஆண்டவரே முஸ்லிம் மக்கள் எந்தெந்த நாடுகளிலே இருந்து இந்த நாட்டிற்கு வந்து எப்படிப்பட்ட ஆண்டவரே கோயில்களையும் கத்தாவே தோப்புக்களையும் செய்து ஆண்டவரே அப்பா மிகவும் மிகவும் தீட்டுப்படுத்தி சாபத்துக்கு ஈடான காரியங்களை வழிபட்டு ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே பிசாசும் ஆண்டவரே ஆராதனைகளும் ஆண்டவரே அப்பா விரதங்கள் என்றும் ஆண்டவரே பூசைகள் என்றும் ஆண்டவரே அதிகரித்து கத்தாவே உம்முடைய நாமம் கத்தாவே வெளியாலே போகிறதப்பா. இதனாலே தேசங்கள் தீட்டுப்படுகிறதப்பா. ஜனங்களுக்குள்ளே பாவங்கள், சாபங்கள், ஆண்டவரே விக்கிரகங்கள், விபச்சாரங்கள், களவுகள், பொய்கள், ஆண்டவரே ஓரினை சேர்க்கைகள் எல்லாம் அதிகரித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வழிகிறதப்பா. இயேசுவை எங்க பார்த்தாலும் ஆண்டவரே விக்கிரக ஆராதனைகளும் ஆண்டவரே பூசைகளும் தேர்களும் தீர்த்தங்களும் கும்பாபிஷேகங்களும் என்று சொல்லி ஆண்டவரே வாய் கூசாமலுக்கு ஆண்டவரே சொல்லி ஆண்டவரே வழிபடுகிற எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் ஒரு விசை மன்னித்து இவர்களுடைய இருதய குருட்டாட்டங்கள் ஆண்டவரே கண்களிலே இருளை ஆண்டவரே அப்பா அன்றைக்கு பவுலின் ஆண்டவரே கண்களில் இருந்த செதிலை ஆண்டவரே நீங்க ஆண்டவரே விடுவித்தீங்களப்பா, தூக்கி எடுத்தீங்களப்பா ஆண்டவரே அப்பா. அதே போல ராஜா இவர்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த செதில்கள், இந்த கட்டுகள், இந்த இருளுகள் ஆண்டவரே மூடி மறைக்கப்படுகிறது ராஜா. ஆண்டவரே சொந்தம் என்றும் பந்தம் என்றும் சிநேகிதம் என்றும் ஆண்டவரே என்னென்னவோ தேவைகளுக்காக போகிறார்கள் அப்பா. தகப்பனே ராஜாவே குளிர் நாடுகளிலே ஆண்டவரே ஆடைகள் இல்லாமலுக்கு நின்று கர்த்தாவே விக்கிரகத்துக்கு முன்னாக நின்று தூபம் காட்டுகிற இந்த ஜனங்களை ஏசப்பா ஒரு விசை நீங்க மன்னித்து ஆண்டவரே கர்த்தாவே பழைய ஏற்பாடுகளிலே பழைய நாட்களிலே ஆண்டவரே ஒரு எலியாவை ஒரு எலிசா
எலிசாவை ஆண்டவரே ஒரு தாவீதை கர்த்தாவே நீங்கள் ஏற்படுத்தி நீங்களே அப்பா ஆண்டவரே அப்படியாக இன்றைக்கும் ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பட்டணங்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் என் தெய்வமே நீர் கர்த்தாவே முன்னோர்களைப் போல ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை எழுப்ப வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. இல்லை எங்கும் தேசம் எங்கும் பட்டணங்கள் எங்கும் கிராமங்கள் எங்கும் உம்முடைய சுவிசேஷம் ஆண்டவரே பலவி பெருகட்டும் ஆண்டவரே. பரவுவதற்கு ஆண்டவரே ஜனங்கள் இடம் கொடுக்க ஆண்டவரே நீங்கள் பாதைகளை திறக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் அப்பா நீர் சிருஷ்டித்த சந்ததி அப்பா இவர்கள் அழிந்து நரகம் போய்விடாதபடி இவர்களுடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம் அப்பா. ஆண்டவரே அது தூர தேசமா இருக்கட்டும், நாங்கள் வாழுகிற தேசங்களாக இருக்கட்டும், ஆண்டவரே ஸ்கண்டினேவியாவாக இருக்கட்டும், ஐரோப்பாவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், மிடில் ஈஸ்ட் நாடுகளாக இருக்கட்டும், தகப்பனே இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும் அப்பா. எந்த தேசங்களிலும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு ராஜா, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட சபைகள் உண்டு கர்த்தாவே. இந்த சபைகளிலே உம்முடைய வல்லமையை ஊற்ற வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய மேக ஸ்தம்பத்தை இறக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே அன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இது என்னவாக இருக்கும் என்று சொல்லி எப்படியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்க வந்தார்களே அப்பா. அப்படியாக இந்த சபைகளுக்குள்ளே செல்லத்தக்கதாக ஆண்டவரே கர்த்தாவே நோயாளிகள் கட்டுண்டவர்கள் விடுதலையாக்கப்பட ஆண்டவரே விதவைகள் கர்த்தாவே திக்கற்றவர்கள் ஆண்டவரே நறுங்குண்டவர்கள் நொறுங்குண்டவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் கூட்டி சேர்க்க வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. அன்றைக்கு நோவாவின் குடும்பங்களையும் ஆண்டவரே மிருகங்களுக்கும் ஒரு கிருபை கொடுத்தீங்களே அப்பா. அப்படியாக இவர்களுக்கும் ஆண்டவரே கொடுத்து அந்த சபைகளுக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே ஜெப வீடுகளுக்குள்ளே சென்று ஆண்டவரே தங்களை விடுவித்து பத்தாவே பரிசுத்த வாழ்க்கை வாழவும் நரகத்துக்கு போய்விடாதபடி அசுசி காரியங்கள் அற்றுவெறுப்பான காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வெளிச்சத்தை காண இவர்களுடைய கண்கள் இருதயங்கள் திறக்கப்பட ஆவி ஆத்துமா சரீரத்திலே விடுதலை வெளிச்சம் பெற ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை கொடுத்து ஆண்டவரே கட்டி வைத்திருக்கிற சத்துரு யாவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின்படி ஆண்டவரே அழிந்து நாசமாய் போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா இந்த பிள்ளைகள் உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தாழ்த்தி தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே சந்ததி சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே இவர்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே எண்ணங்கள் சிந்தனைகள் பார்வைகள் நடக்கைகள் இருக்கைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு முன்பாக கீழ்ப்படிய பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மாலே அல்லாமல் உம்முடைய நாமத்தை விட வேறே நாமம் இல்லை, மேலான நாமம் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. அறிக்கை செய்து ராஜா இவர்களுக்காக பரிந்து பேசுகிறோம் அப்பா. சபைகளை ஆசீர்வதிங்கப்பா. சபைகளில இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வல்லமையா எழும்பி உம்முடைய காரியங்களை நடத்த உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே கர்த்தர் தாமே எங்களுக்கு இறங்கி எங்களை விடுதலையாக்கின தெய்வமே, அந்த சத்திய ஆவியானவர் தேற்றரவாளன் எல்ரோஜியாக வந்தவர் ஆண்டவரே ஷாலோமாக வந்த தெய்வம் யெகோவாக வந்த தெய்வம் இந்த மக்கள் மத்தியிலும் உம்மை காண ஆண்டவரே கர்த்தாவே வெளிப்படுத்த நீர் சித்தமாக இருக்கிறீர் தகப்பனே. ஆனால் இவர்களோ உம்மை விட்டு தூரம் போய் ஆண்டவரே உமக்கு முதுகை காட்டுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே முதுகை காட்டாதபடி ஆண்டவரே முகத்தை காட்டி ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணித்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவரே உமக்கு முன்பாக நின்று வெளிச்சத்தை கண்டு இவர்கள் 30, 60, 100 பலுகி பெருக ஊழியங்களை செய்ய இவர்களுக்காக மன்றாடி வேண்டி நிற்கிறோம் ஐயா. தகப்பனே நீர் ஒருவரே கூட இருந்து வழிநடத்தி இந்த நாடுகளையும் ஐரோப்பா தேசங்களையும் கண்டங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இதுவாய் நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். கூட சொல்லுகிறேன்.
எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடக்கத்தை இந்த முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் சுமங்களை கேட்டீர், விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்து எங்களை அங்கீகரித்து கர்த்தாவே ஆண்டவரே, தேசத்துக்கும் மக்களுக்கும் உம்முடைய ரட்சிப்பை கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலை கர்த்தாவே நீர் கொடுத்து நடத்தும்படி செபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் எல்லாரும் உம்மை அறிகிற அறிவு உண்டாக, பாதாளம் வெறுமையாக பரலோகம் ஆண்டவரே நிரப்பப்பட கர்த்தாவே உம்முடைய கிருபையின் கரம் நடத்தும்படிக்கு நான் கர்த்தாவே முடிவரை ஆவி செல்லும்படிக்கு நாங்கள் உங்களுடைய கரத்திலே இன்றைய நாளை ஒப்பு கொடுக்கிறோம். சங்கம வானொலியிலே சுயனா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காயும் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகள், குடும்பங்கள், வீடுகள், அவருடைய தேவைகள், வாஞ்சைகள் சந்திக்கப்பட கர்த்தாவே ஆண்டவரே ஆவிக்குரிய ஜீவியத்திலும் வளர்ச்சியிலும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்தல் உண்டாக உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏமி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளையோட ஜெபங்கள், விண்ணப்பங்கள், சோத்திரங்கள் எல்லாம் அங்கீகரிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியன் செய்கிற அத்தனை பேரே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். சிஸ்டர் ஏமி, உங்களுடைய மைக் ஆஃப்ல இருக்கு, ஆன் பண்ணுங்கள். ஆமென். இதுவரை நேரமும் அதிகால வேளையிலே, காலை வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். வீட்டெல்லாம் தொகுத்து வழங்கிய ஊழிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே இணைந்த சௌரி டாலி, காலை வேளையிலே இணைந்த பாஸ்டர் அண்டன் ராசநாயம், சகோதரன் குணா அவர்களும் அதே வேளையிலே, மாலை வேளையிலே சகோதரி சிஸ்லியாமா லண்டன் யூகேலிருந்தும், சகோதரி கலாசீலன் அவர்கள் நோர்வேலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் இலங்கை மண்ணிலிருந்தும் இணைந்தார்கள். அதே வேளையிலே சகோதரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இரவு நேரத்தில் இணைந்தார்கள். மீதியாக இணைந்த சகோதரி டோலி அவர்கள் அதிகால வேளையில் இணைந்தார். அல்பர்டா கனடாவிலிருந்து எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகோதரி ஏமி, உங்களுடைய மைக் ஆஃபில் இருக்குமா? பிரைஸ் லார்ட். கேட்குதா? நான் பேசுகிறது கேட்குதா? நீங்கள் மைக்கை ஆன் பண்ணுங்கள். ஆமென். இந்த வேளையிலும் இணைந்து ஜபித்த வாஞ்சியோடு இணைந்து உங்களுடைய நேரத்தை கொடுத்து கர்த்தர் தந்த அந்த ரட்சிப்பை அவர்களுக்கு கர்த்தர் தந்த ரட்சிப்பை அவருக்கு திரும்பமாக கொடுக்கத்தக்கதாக அவர்கள் கர்த்தர் தந்த அதிகாரத்தின் மூலம் மற்றவர்களுக்கு ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி சுபாசினி அவர்கள் இலங்கையில், யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவரை வரவேற்க இருக்கிறோம். அதற்கு முன்னதாக சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் மைக்கை ஓன் பண்ணி வந்து நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார்னு விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. நிறைவு ஜெபங்களை கூடாக வழி நடத்த இணைகின்ற அவரை ஜூமு கூடாக இணைகிறார். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 10ஆம் தேதி 6ஆம் மாதம், 10ஆம் தேதி ஜூன் மாதம், 10ஆம் தேதி ஆனி மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் 9:14 இணைந்து ஜபித்த ஒருவரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளுக்கான வசனம், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமாயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமேன். 1 யோவான் 3:3 கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெபங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி